விதைத்த தேவ வார்த்தையை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு போவீர்கள். இங்கே செய்கிற ஊழியக்காரர்கள், இதுல இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும். காரணம் வேதம் சொல்லுகிறது, சத்தியம் தான் நம்மை விடுவிக்குமா. நாம் சத்தியத்தை பேசுவதற்கு எப்பொழுதும் பயப்பட வேண்டும். சத்தியம் நம்மை விடுவிக்கும். தேவன் நல்லவராயிருக்கிறார், அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை பார்த்து நீங்கள் தேவர்களாய் என்னை போல் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். பிசாசுக்கு எந்த வல்லமையும் இல்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் கட்டாயமாய் நிச்சயமாய் நாம் பரலோக ராஜ்யம் செல்வோம். இந்த இடத்தில் இருக்கிற இந்த கொடுக்கப்பட வேண்டிய இந்த சாமான்கள் அல்ல இந்த பொருட்கள் எங்களுடைய கரங்களுக்கு எப்படி நாங்கள் கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னோடு கூட இருந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், அறிந்தவர்கள், சபையானவர்கள், சபையோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் செய்து பிரயாசப்பட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ඒ වගේම මට දෙවෙනි සිතුවා සභාවෙන් සභාවට නැති බැරි සභාවට ඔබ වපුරන්නේ. இன்னொரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இல்லாத சபைக்கு என் வாழ்க்கை சிதைந்து போகுமே, நீ வந்து பேசாதிருந்தாய். வாழ்க்கை சிதைந்து போகுமே, வந்து பேச